ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் பார்க்க போகிற ஐட்டம் பன்னீர் பட்டர் மசாலா. அதற்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் க்யூபாக கட் பண்ணது, 3 தக்காளி பழம் கட் பண்ணது, வெங்காயம் கட் பண்ணது 3, அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் தனியா பொடி, 2 ஸ்பூன் பட்டர், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அரை ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சு அதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகினோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரஃப்பாகவே இப்படி கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாக. இப்போ இதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து நம்ம வதங்கிறதுக்காக சேர்க்குறோம், சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்தா. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி மசிய ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கின தக்காளி வெங்காயத்தையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பேனில் மீதி இருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் உங்களுக்கு அதிகம் வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல இன்றைக்கி. காரப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவு. சுருளை வதக்கிக்கலாம். இதோட ஜீரகப்பொடி, காஞ்ச கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சுருளை வதங்கினோடனே இதில் நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி ஒரு அரை கப் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு நல்லா 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இதில் இந்த பன்னீர் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இது பச்சையாக போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பன்னீரை போகிறனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கஸ்தூரி மேத்தி, இதுவும் ஆப்ஷனல் தான், வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காகிட்டு இதோட நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இதில் வேணுன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். அதுமாதிரி சுகரும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டு 1 லிட்டர் பால் வாங்கினீங்கன்னா அதில் வந்து திரிய வச்சிங்கன்னா 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். இதை நம்ம வீட்டிலே செய்யும்போது இன்னும் நம்மளுக்கு சீப்பாக முடியும். நம்ம வந்து வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் புளி சேர்த்துருக்கனால கிரேவி கொஞ்சம் இனிப்பு சுவையோட நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.